வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். இப்போ நம்ம வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஓவர் ஹெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் வரைக்கும் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி லெவல்ஸ் அண்ட் ஓவர் ஹெட் ரேட்டு. அதாவது நம்ம அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட் பார்க்க போகிறோம். அதாவது அலோகேஷன் அண்ட் ரீஅப்போர்ஷன்மெண்ட். அலோகேஷன் பார்த்துட்டோம், அப்போர்ஷன்மெண்ட் பார்த்துட்டோம், ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து ரீஅப்போர்ஷன்மெண்ட் பார்த்துட்டோம், தட் இஸ் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி. இப்போ அடுத்த பார்ட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் கெப்பாசிட்டி லெவல்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டி லெவல் ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கும் உங்களுக்கு படித்த மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா கவனிங்க. ஆக்சுவலி நான் ஸ்கிப் பண்ணிடலாமான்னு நினச்சேன், அப்புறம்தான் யோசித்து பார்த்தா நமக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது இந்த கெப்பாசிட்டி. ஸோ அதனால் நம்ம அதுக்கும் யூஸ் ஆகிக்கிடுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம கெப்பாசிட்டி லெவல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓவர் ஹெட் ரேட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாருங்கள் கெப்பாசிட்டி லெவல்ஸ் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ரேட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெப்பாசிட்டி லெவல்ஸ். இந்த கெப்பாசிட்டி லெவலில் நான் வரிசையாக சொல்லிட்டே இருக்கேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வரணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. அதோட பேரே தியரிட்டிக்கல் ஆர் மேக்ஸிமம் பிளான்ட் கெப்பாசிட்டி. தியரிட்டிக்கல் ஆர் மேக்ஸிமம் பிளான்ட் கெப்பாசிட்டி. அதாவது பிளான்ட் மீன்ஸ் ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரியில் இந்த மெஷினரியை தயாரிக்கும் போதே அவங்க வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி. ப்ராக்டிக்கலாக அந்த கெப்பாசிட்டியை நம்மளால் அட்டைன் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் 2 வீலர் ரைட் பண்ணுவீங்க. 2 வீலருக்கு அவங்க சொல்லுவாங்க 70 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு. இது வந்து தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி. இன் ப்ராக்டிஸ் நம்மளால் அந்த கெப்பாசிட்டியை கொண்டு வர முடியாது. அது வந்து தெர் ஆர் சோ மெனி கண்டிஷன்ஸ். ஒரே ஸ்பீடில் ஓட்டணும், ரோடு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அப்படியெல்லாம் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா தான் அந்த 70 km/லிட்டர் வரும். நம்ம ஒரே ஸ்பீடில் போக முடியுமா? ஊருக்குள்ள 50 ஸ்பீட்லேயே வர முடியுமா? இல்லை அவுட்டரில் போய் நம்ம அதே இங்கே 30னா அங்கேயும் 30 நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இஸ் ஒன்லி தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி, நாட் அ ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஏன்னா எந்த இதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல், கண்டிஷனே இல்லாமல் பாருங்கள், அதுக்கு தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் தியரிட்டிக்கல்னு. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, ஐடியல் கெப்பாசிட்டி, தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி. இதுக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். கீவேர்டு இட் டஸ் நாட் கிவ் அலவன்ஸ் ஃபார் வெயிட்டிங், டிலேஸ் அண்ட் ஷட் டவுன். இதெல்லாம் நடக்காமல் இருக்குமா? ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தால் வெயிட்டிங் டைம் இருக்கும். நமக்கு உள்ளே வந்து ஒரு மெஷினரியை சுவிட்ச் ஆன் பண்ணி, இப்போ 9:30க்கு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்குதுன்னா உள்ளே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி அது ஓடுறதுக்குரிய டைம் எதையுமே அவங்க கழிக்கல. அந்த மாதிரி. ஸோ வெயிட்டிங் கிடையாது, டிலே கிடையாது, ஷட் டவுன் கிடையாது, ஊடால எடுக்கிற பிரேக் கிடையாது. அப்படி இருக்கிற கெப்பாசிட்டி தான் என்னது? இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி மீன்ஸ் தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி, ஐடியல் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இது அட்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் பாருங்கள் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி. இந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி பாருங்கள், ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேட். நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? இட் டஸ் நாட் கிவ் அலவன்ஸ் ஃபார் வெயிட்டிங், டிலேஸ் அண்ட் ஷட் டவுன். பட் இங்கே பாருங்க, ஒன்ஸ் தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி இஸ் அசஸ்ட். ஒருக்க தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நல்லா கவனிங்க, அதுக்கப்புறமா ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேட் ஃபார் இன்எவிட்டபிள் டிஸ்ரப்ஷன்ஸ். இன்எவிட்டபிள், அன்அவாய்டபிள் டிஸ்ரப்ஷன்ஸ். அப்போ எதெல்லாம் அன்அவாய்டபிள் டிஸ்ரப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? அதுவும் சச்சஸ் டைம் ஸ்பென்ட் ஆன் ரிப்பேர்ஸ். ரிப்பேர் ஆகும், அதை சரி பண்ணணும், அப்போ அதுக்கான டைமு. இன்எஃபிஷியன்சிஸ். புதுசாக ஒரு ஒர்க்கர் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவருக்கு எப்படி மெஷினரியை கரெக்டாக ப்ராப்பராக ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரில, அந்த மாதிரியான இன்எஃபிஷியன்சி. எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன். எக்யூப்மெண்ட்டுன்னு இருந்தால் பிரேக் டவுன் ஆகும், பட் அதை கன்சிடர் பண்ணல. டிலே இன் டெலிவரி ஆஃப் ரா மெட்டீரியல். எல்லாம் போக மெஷினரி நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் ரா மெட்டீரியல் டெலிவரியில் டிலே ஆகலாம். லேபர் ஷார்ட்டேஜஸ். ரா மெட்டீரியல் இருக்குது, மெஷினரி நல்ல கண்டிஷனாக இருக்குது, என்ன இல்லை? லேபர் இல்லை, லேபர் ஷார்ட்டேஜஸ். இல்லைன்னா ஆப்சன்டிசம்.
இல்லை சண்டே, ஹாலிடே, வெக்கேஷன், இன்வென்ட்ரி செக்ஸு, இந்த மாதிரி பல டிஸ்ரப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கும். ஓகேவா? தட் இஸ் வை அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி இஸ் கால்டு ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The practical capacity ranges from 75% to 85%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷினரியால் 1 lakh யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் பெர் ஆனம் அப்படின்னு அவங்க இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் ப்ராக்டிக்கலாக 75,000 to 85,000 யூனிட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி. அண்டர்ஸ்டுட்? தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். இது எப்படி பார்க்கணும்னா, வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அச்சீவ்டு ஆர் சர்வீஸ் ப்ரொவைடட் இன் அ ஸ்பெசிஃபைடு பீரியட். நீ என்ன தான் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை சொல்லுங்க, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டியை சொல்லுங்க, பட் நமக்கு ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனுங்கிறது வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அச்சீவ்டு, ப்ரொடியூஸ்டு, சர்வீசஸ் ப்ரொவைட் இன் அ ஸ்பெசிஃபைடு பீரியட். ஆக்சுவலாக என்ன ஆச்சு? ஓகே, 1 lakh யூனிட்ஸ் நீ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி சொல்கிற, ரைட்டு, தியரிட்டிக்கல் எழுதி வச்சுக்கிறேன் நான். ப்ராக்டிக்கலாக என்ன அப்படின்னா, அதாவது சம் நார்மல் டிஸ்ரப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டு நம்ம பார்க்கும்போது 75,000 to 85,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி சொல்லுது. ஆனால் நீ ஆக்சுவலாக எவ்வளோ வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அச்சீவ் பண்ணியோ தட் இஸ் கால்டு ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். ஓகேவா? ரைட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க, நார்மல் கெப்பாசிட்டி. It is the maximum level of output that a company can sustain over a set period of time. ஒரு 3 yearsோ ஒரு 5 yearsோ எடுத்துட்டு அதோட ஆவரேஜ் நீ கண்டுபிடிச்சினா தட் இஸ் கால்டு நார்மல் கெப்பாசிட்டி. நல்லா கவனிங்க, வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அச்சீவ்டு ஆன் அன் ஆவரேஜ் ஓவர் அ பீரியட் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்நார்மலாக இருக்கிறத எடுக்கக்கூடாது. நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கால்டு நார்மல் கெப்பாசிட்டி. ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு வருஷத்துக்கு அவங்க சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட பீரியட் 5 வருஷத்துக்கு எடுத்துக்கணும். அது எல்லாமே நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இருக்கிறதா இருக்கணும். அதோட ஆவரேஜை நம்ம கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் கால்டு நார்மல் கெப்பாசிட்டி. அடுத்து கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி. நம்ம என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கோம், லைக் 1 lakh யூனிட்ஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. அதுக்கு அடுத்து என்னென்னா வாட் இஸ் தட் 85,000 to 75,000 வரைக்கும் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் கெப்பாசிட்டி ஓவர் த பீரியட் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னா அது நார்மல் கெப்பாசிட்டி. இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? பட் சேல்ஸ் ஆகுமா? நான் 1 lakh யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் எல்லா டைமும்? நாட் ஆல் த டைம். அப்போது சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சிக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி. நல்லா கவனிங்க, சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சிக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் என்னது? சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டி மே பி derived ஃப்ரம் anticipated சேல்ஸ் ஃபார் த அப்கமிங் இயர். அதை பொறுத்து கெப்பாசிட்டி டிரைவ் பண்ணுறது. இன்றைக்கி எனக்கு வந்து விற்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் கம்மி பண்ணிக்குவேன் என்னோட சேல்ஸை, ப்ரொடக்ஷனை. அதே இது எனக்கு நிறைய விற்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா என் கெப்பாசிட்டி ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ், இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ அப்கமிங் இயரோட சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸை பொறுத்து இருக்கிற கெப்பாசிட்டி தான், கெப்பாசிட்டி நம்ம டிரைவ் பண்ணுற கெப்பாசிட்டி தான் என்னது? கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி. ரைட். நெக்ஸ்ட் ஐடில் கெப்பாசிட்டி. நல்லா கவனிக்கணும். ஐடில் கெப்பாசிட்டினா அன்யூஸ்டு ஆர் அண்டர் யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி. அதாவது கெப்பாசிட்டி இருக்குது எங்கிட்ட, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் நான் அதை யூஸ் பண்ணலை, இல்லை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதுதான் ஐடில் கெப்பாசிட்டி. இது எதனால நமக்கு ஏற்படும்? அப்போ பாருங்கள், லேபர் இருக்காங்க, ரா மெட்டீரியல் இருக்குது, அண்ட் மெஷினரி இஸ் ஆல்சோ ரெடி. மெஷினரியில் கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் லோ டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸுக்கு லோ டிமாண்டு. அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் டவுன் டைம், மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக டைம், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்ஸ்,
other inefficiencies in the production process. So labor is ready, raw material is ready, but ஏதோ பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல லேபர் ரெடியாக இருக்காங்க. அப்போ இந்த கெப்பாசிட்டி என்னது? ஐடில் கெப்பாசிட்டி. ஓகேவா? தென் இப்போ இதுக்கு வந்து இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, அப்நார்மல் ஐடில் கெப்பாசிட்டி. நல்லா கவனிங்க. இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டினா என்ன சொன்னேன்? ஆவரேஜ் ஃபார், அதாவது அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபார் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அது 3 இயர்ஸாக இருக்கலாம், 5 இயர்ஸாக இருக்கலாம். அதோட ஆவரேஜ். பட் எந்த வருஷத்துக்குரியதை எடுக்கணும்? நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இருக்க வருஷத்துக்குரியதை எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த நார்மல் கெப்பாசிட்டிக்கும் ஆக்சுவல் கெப்பாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் அப்நார்மல் ஐடில் கெப்பாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவல் பாருங்க, இங்கே ஆக்சுவல் கெப்பாசிட்டி இஸ் லோவர் தேன் த நார்மல் கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டியை விட ஆக்சுவல் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போ பாஸ்ட் 5 இயர்ஸில் இருக்கிற ஆவரேஜ் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதை விட கம்மியாக இருந்ததுன்னா அது அப்நார்மல் ஐடில் கெப்பாசிட்டி. இன்னொன்று இருக்குது, வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், எக்ஸஸ் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். நம்ம பார்த்தோம்ல, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. இது வந்து தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி, ஐடியல் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு பல பேரில் பார்த்தோம். அதை விட அதிகமாக ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அண்ட் த ஆக்சுவல் கெப்பாசிட்டி இஸ் கால்டு எக்ஸஸ் கெப்பாசிட்டி. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஐடியல் கெப்பாசிட்டி, தட் இஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 1 lakh நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் இது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. பட் ஆக்சுவல் எவ்வளோ இருக்குன்னா 1,05,000 யூனிட்ஸ். ஸோ இந்த 5,000 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, இன்ஸ்டால்டை விட அதிகமாக, தட் இஸ் கால்டு எக்ஸஸ் கெப்பாசிட்டி. புரிஞ்சிருச்சா? ரைட். நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, ஐடியல் கெப்பாசிட்டி, தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி ஆர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இது வந்து ஃபேக்ட்ரியில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது அண்டர் என்னது? எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா, லேபர் யாரும் லீவ் போடலை, ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி நல்லா இருக்குது, எல்லாமே பிரேக் டவுன் இல்லை, மெஷினரி எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கிறது 1 lakh யூனிட்ஸ். பட் இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அதனால தான் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டின்னு சொல்லி நார்மல் டிஸ்ரப்ஷன்ஸ் என்னென்ன பார்த்தோன்னு பாருங்கள். அது எல்லாத்தையும் கழிச்சிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது பாருங்கள், எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன், இன்எஃபிஷியன்சி, ரிப்பேர், லேபர் ஷார்ட்டேஜ், ரா மெட்டீரியல் டிலே, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சாங்க. அது எவ்வளோ இருக்குன்னா 75% to 85%. தட் இஸ் 75,000 to 85,000 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் படி. தென் ஆக்சுவல் கெப்பாசிட்டி அப்படின்னா நம்ம என்ன தான் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சாலும் ஆக்சுவலாக எவ்வளோ கெப்பாசிட்டி வந்ததோ தட் இஸ் கால்டு ஆக்சுவல் கெப்பாசிட்டி. ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம? நார்மல் கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டி ஒன்றுமே கிடையாது, ஆவரேஜ் ஓவர் அ பீரியட் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ ஆன் அன் ஆவரேஜ் ஓவர் அ பீரியட், ஓவர் அ ஸ்பெசிஃபைடு பீரியட் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கடுத்து கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி. அதாவது அப்கமிங் இயரில் ஆன்டிசிபேட்டட் சேல்ஸை பொறுத்து நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டி டிரைவ் பண்ணுறோமோ தட் இஸ் கால்டு கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி. ஐடியல் கெப்பாசிட்டி மீன்ஸ் அன்யூஸ்டு ஆர் அண்டர் யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி. பாருங்கள், ஐடியல் கெப்பாசிட்டினா எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டினா நார்மல் கெப்பாசிட்டியை விட கம்மியாக இருந்ததுன்னா ஓகேவா? நம்ம ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி வர வேண்டாம், இன்ஸ்டால்டு வர வேண்டாம், நார்மல் கெப்பாசிட்டியாவது வரணும்ல, அதை விட கம்மியாக வந்துச்சுன்னா தட் இஸ் அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி. பட் சம்டைம்ஸ் எக்ஸஸ் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வரும். நம்ம நினச்சிட்ருக்கோம் 100% பர்ஃபெக்டாக எல்லாமே இருந்தால் 1 lakh யூனிட்ஸ் என் மெஷினரியால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு. பட் 1,05,000 ஆக்சுவல் காமிக்கிறாங்க ப்ரொடக்ஷன். ஸோ திஸ் இஸ் எக்ஸஸ் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். ஒரு சின்ன ப்ராப்ளமை வச்சு நம்ம வந்து இதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் மேனுஃபேக்சரர் ஸ்பெசிஃபிகேஷன் 500 யூனிட்ஸ், 500 யூனிட்ஸ் பெர் ஹவர். 500 யூனிட்ஸ் பெர் ஹவர் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 500 யூனிட்ஸ். ஓகேவா? 1 ஹவருக்கு 500 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இது மேனுஃபேக்சரர் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, ரைட். செகண்ட், நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்.
ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் 8 மணி நேரம். ஓகேவா? 3 ஷிஃப்ட்டு, ஒவ்வொரு நாளும் 3 ஷிஃப்ட்டு, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 மணி நேரம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஹாலிடேஸ் இன் இயர் 52 சண்டே வருது, அதர் ஹாலிடேஸ் 13 நாள் வருது. ஓகே, த நெக்ஸ்ட் பாருங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இஸ் டன் வித்தின் தீஸ் 13 ஹாலிடேஸ். ஸோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக டேஸ் நம்ம அலாட் பண்ண தேவையில்லை. இந்த 13 ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளேயே ஆனுவல் மெயின்டெனன்ஸையும் பண்ணிடுறாங்களாம். அடுத்து பாருங்கள், ப்ரிவென்டிவ் வீக்லி மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ணுவாங்களாம்? சண்டே. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா பார்க்குறது, ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா? டேமேஜ் ஆகோட்டு பண்ணுறது ரிப்பேர். பட் ரிப்பேரே ஆக விடாமல் நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறத சண்டேயில் பண்ணிடுவாங்களாம். ஸோ இது ரெண்டு என்ன சொல்லுதுன்னா, இது போக எக்ஸ்ட்ரா டேஸ் வேண்டியதில்லை ஃபார் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுது. நார்மல் ஐடில் கெப்பாசிட்டி ஃபார் பேட்ச் சேஞ்ச் ஓவர். ஒரு ஆள் வெளியில் போய், அதாவது 8 ஹவர்ஸ் முடிய போகுது அப்படின்னாலே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன செஞ்சுருவாங்க, வேலை செய்கிறத விட்டுருவாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து ஜாயின் பண்ண உடனேயும் அவங்க அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஸோ 1 hour பெர் ஷிஃப்ட் வந்து நமக்கு என்னது, லஞ்சு, பர்சனல் நீடு, இதுக்காக தேவைப்படுது 1 hour. அடுத்து பாருங்கள், ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி இன் பாஸ்ட் 5 years 30.1, 26.9, 29.7, 24.4, 30.2 lakh யூனிட்ஸ். நல்லா கவனிங்க, 5 years கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு பீரியட் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ 30 தான் நமக்கு வந்து நார்மலாக இருக்குது. ஸோ 30.1, 29.7, 30.2 இந்த 3 தான் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ நீ இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நார்மல் கெப்பாசிட்டி. ஓகேவா? தென் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஃபார் த இயர் நமக்கு கடைசி வருஷத்து தான் கொடுத்துட்டாங்க. 30.1 இந்த அங்கே இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டாங்க. ரைட், அஸ்யூம் இயர் 1, இயர் 3 அண்ட் இயர் 5 டு பி நார்மல் இயர்ஸ். அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 3 நார்மல் இயர்ஸ்ன்னு நீ அஸ்யூம் பண்ணிக்கோ. 30.1, 29.7, 30.2 3மே நார்மல் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க. இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரர் சொன்ன கெப்பாசிட்டி. ஓகேவா? இப்போ மேனுஃபேக்சரர் என்ன சொன்னார்னா 500 யூனிட்ஸ் பெர் ஹவர். ஓகேவா? அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க, 500 யூனிட்ஸ் இன்டூ 8 hours இன்டூ 3 ஷிஃப்ட். அப்போ டோட்டலாக 24 ஹவர்ஸ்ன்னு போடணும். ஓகேவா? இல்லைன்னா 8 hours இன்டூ 3 ஷிஃப்ட்னு போட்டுக்கலாம். ஸோ 500 யூனிட்ஸ் இன்டூ 8 hours இன்டூ 3 ஷிஃப்ட்ஸ் இன்டூ 365. ஏன் 365 போடுறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. எல்லாமே பாசிட்டிவ். 365 நாளும் வேலை பார்க்குறாங்களாம். 3 ஷிஃப்ட், ஒவ்வொரு நாளும் 3 ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறாங்க. 3 ஷிஃப்ட்டில் 8 hours ஃபுல்லாக வேலை பார்த்தாங்கன்னா 1 hourக்கு 500 யூனிட்ஸ். அப்போ எவ்வளோ வருதுன்னா நமக்கு 43.8 lakh யூனிட்ஸ். இதுதான் இந்த இருக்கு பாருங்க, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. புரிஞ்சிருச்சா? எல்லாமே பாசிட்டிவ். 365 நாள் வேலை பார்க்குறாங்க, ஒவ்வொரு நாளும் 3 ஷிஃப்ட்டு விடாமல் வேலை பார்க்குறாங்க. அடுத்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் 8 மணி நேரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலை பார்க்குறாங்க. 1 hourக்கு 500 யூனிட்ஸ் கணக்கு வச்சோம்னா, அவன் மேனுஃபேக்சரர் சொல்கிறது என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு வருஷத்துக்கு 43.8 lakh யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி நம்ம பார்க்கணும்ல. சரி, இப்போ பாருங்கள், 500 ரைட்டா, 500 யூனிட்ஸ் அதை நான் எடுத்துக்கிறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். 1 hourக்கு 500 யூனிட்ஸ், பட் ஓடணும்ல. ஓகே, இன்டூ 8 hours கிடையாது, 1 hour நம்ம அவங்க லஞ்சுக்கு இதுக்காக இது பண்ணோம். ஸோ 7 hours இன்டூ 3 ஷிஃப்ட்ஸ் இன்டூ டேஸ். பாருங்க, 365 நாள் வேலை பார்க்க முடியாது, 52 சண்டேவை விட்டுருங்க, 13 நாள் மெயின்டெனன்ஸ்க்கு. ஓகேவா? இதெல்லாம் கழிச்சு வருது, என்ன வருதோ அத்தனை நாள் தான் வேலை பார்க்குறோம். 3 ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறோம், ஒரு ஷிஃப்ட்டுக்கு 7 மணி நேரம் தான் கரெக்டாக வேலை பார்க்குறாங்க. இன்டூ 500 யூனிட்ஸ் போட்டோம்னா 31.5 lakh யூனிட்ஸ்.
இது என்னது? ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஆஃப்டர் கன்சிடரிங் நார்மல் டிஸ்ரப்ஷன்ஸ். ஓகேவா? சண்டேஸ் இதெல்லாம் யார் வேலைக்கு வர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கழிச்சிட்டு பார்க்கும்போது 31.5 lakh யூனிட்ஸ் தான் என்னது? ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் நார்மல் கெப்பாசிட்டி. நமக்கு நார்மல் இயர்ஸ்ன்னு 3 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்க. 30.1, 29.7, 30.2 மூணையும் ஆட் பண்ணுங்க. 30.1, 29.7, 30.2 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 30 lakh யூனிட்ஸ் வருது. ஸோ இதுதான் நார்மல் கெப்பாசிட்டி, 30 lakh யூனிட்ஸ். அடுத்து பாருங்க, ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அழகாக கொடுத்துட்டாங்க அவங்களே. என்னது? இந்த இருக்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்களா? ஸோ நான் கண்டுபிடிக்க தேவையில்லை, அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 30.1 lakh யூனிட்ஸ். பட் இட் ஷுட் பி ரிட்டன் ஆஸ் பர்சன்டேஜ். பர்சன்டேஜில் நம்ம எழுத போகிறோம். ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பாருங்க, இந்த இருக்கு. ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்னா வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் achieved or service provided in a specified period. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி, இந்த இருக்கு பாருங்க, எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியோட பர்சன்டேஜாக காட்டணும். அதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. ஸோ கவனமாக செய்யுங்க. எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், 30.1 கரெக்டாக நமக்கு இது வந்து 43.8 lakh யூனிட்ஸ். 30.1 ஆக்சுவல் கெப்பாசிட்டி. Actual capacity is 30.1 lakh units. Installed capacity is 43.8 lakh units. இப்போ நான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, 30.1 divided by 43.8 into 100. 30.1 into 100 divided by 43.8, 68.72%. ஓகேவா? கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்ட் எவ்வளவு? 68.72%. பார்க்கலாமா? பாருங்க, 68.7% போட்டாங்களா? ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவல் கெப்பாசிட்டி எவ்வளோ யூனிட்ஸோ அதை எழுதிக்கணும், டிவைடட் பை இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி யூனிட்ஸ் இன்டூ 100. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐடில் கெப்பாசிட்டி. ஐடில் கெப்பாசிட்டி, அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, நல்லா கவனிக்கணும், இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி மைனஸ் ஆக்சுவல் கெப்பாசிட்டி. அப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இஸ் 43.8, அடுத்து மைனஸ் ஆக்சுவல் கெப்பாசிட்டி 30.1, ஸோ 13.7 lakh யூனிட்ஸ். ஓகேவா? திரும்ப பாருங்க, அதோட இதை கேட்டிருக்காங்க. ஸோ 13.7 into 100 divided by 43.8 போட்டோம்னா 31.27 வருது. ஸோ அதை வந்து எப்படி காமிச்சிருக்காங்க அவங்க? 31.3%ன்னு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, அப்நார்மல் ஐடில் கெப்பாசிட்டி. வாட் இஸ் அப்நார்மல்? நான் என்ன சொன்னேன்? நார்மல் கெப்பாசிட்டியாவது வரணும். ஏன்னா எனக்கு இன்ஸ்டால்டு வருதோ இல்லையோ, ப்ராக்டிக்கல் வருதோ இல்லையோ, எனக்கு நார்மலாவது வரணும். அப்போ நல்லா கவனிங்க,
அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டினா நார்மல் கெப்பாசிட்டி, ஓகேவா, மைனஸ் ஆக்சுவல் கெப்பாசிட்டி, சாரி ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி மைனஸ் நமக்கு என்னதுப்பா, ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம், ஏதோ தப்பாக போட்டு மாதிரி. நார்மல் கெப்பாசிட்டி மைனஸ் ஆக்சுவல் கெப்பாசிட்டி தான் தப்பாக இருக்குது. நமக்கு நார்மல் கெப்பாசிட்டி எவ்வளவு 30. ஸோ நார்மல் கெப்பாசிட்டியை விட இது வந்து கம்மியாகணும் ஆக்சுவல், அப்படின்னா தான் அப்நார்மல். ஹியர் தேர் இஸ் நோ அப்நார்மல் கெப்பாசிட்டி, தப்பு. ஓகே, ஏன்னா நான் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அளவுக்கு எதிர்பார்க்கல, பட் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டாவை எடுத்துட்டு நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதோட ஆவரேஜாவது எனக்கு கிடைக்கணும் இல்லையா? அதுவும் கிடைக்கலைனா தான் அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி. பட் எனக்கு அதோட ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னா 30 lakh யூனிட்ஸ் தான் எனக்கு. ஆனால் எனக்கு 30.1 கிடச்சிருக்கு. அதனால் there is no abnormal ideal capacity. இந்த இடத்துல இது தப்பாக கொடுத்துருக்காங்க, அடிச்சு விட்ருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் கெப்பாசிட்டி லெவல். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி என்ன, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி என்ன, நார்மல் கெப்பாசிட்டி, ஆக்சுவல் கெப்பாசிட்டி, ஐடியல் கெப்பாசிட்டி, அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி. இந்த ப்ராப்ளத்தில் அப்நார்மல் ஐடியல் இல்லை. ஓகே, ஸோ இதோட நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு? கெப்பாசிட்டி இது முடிஞ்சிருச்சு. ரைட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ். அதாவது ஓவர் ஹெட்டை எப்படி அப்சார்ப் பண்ணுறது? நம்ம காஸ்டிங்கில் வந்து ஓவர் ஹெட்டை ஆக்சுவல் ஓவர் ஹெட் போட மாட்டோம், நம்ம ஒரு அப்சார்ப்ஷனில் தான் போடுவோம். நீங்கள் காஸ்ட் ஷீட் போடும்போது பார்த்துருப்பீங்க, அதாவது லைக் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆர் 30% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸோட பேஸ் என்ன எடுக்கிறாங்க, எப்படி அப்சார்ப் பண்ணுறாங்க? 30% ஆஃப் டைரக்ட் வேஜஸ், அந்த டைரக்ட் லேபர் இருக்கு இல்லையா, அதில் 30% எனக்கு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் இருக்கணும் அப்படின்னு அப்சார்ப் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவல் ஓவர் ஹெட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அண்டர் அப்சார்ப்ஷன் இருக்கலாம், ஓவர் அப்சார்ப்ஷன் இருக்கலாம். அதாவது நம்ம காஸ்டிங்கில் போட்டது அதிகமாக இருக்கலாம் அப்படின்னா ஓவர் அப்சார்ப்ஷன், இல்லை காஸ்டிங்கில் நம்ம கண்டுபிடிச்சு போட்டது அந்த டைரக்ட் லேபரில் 30% கண்டுபிடிச்சு போட்டது கம்மியாக இருந்ததுன்னா அண்டர் அப்சார்ப்ஷன். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்சார்ப்ஷன்னா எதுவெல்லாம் கிடையாது, ஒரு பேஸ் எடுத்துக்குவாங்க. நான் வந்து என்ன பேஸ் எடுத்துக்கிட்டேன்னா டைரக்ட் லேபர் எடுத்துக்கிட்டேன். டைரக்ட் லேபரில் 30% எனக்கு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் அப்படின்னு நான் போட்டேன். அப்போ நான் போட்டேன், ஆக்சுவலி காஸ்ட் ஷீட்டில் நான் போட்டு முடிச்சிட்டேன். பட் உண்மையிலே ஆக்சுவல் ஓவர் ஹெட் வரும்போது நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், நான் அப்சார்ப் பண்ணேன் இல்லையா ஓவர் ஹெட்டு 30% ஆஃப் டைரக்ட் லேபர்னு, அது வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஓவர் அப்சார்ப்ஷன், அது கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு அண்டர் அப்சார்ப்ஷன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, நமக்கு ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் இந்த இருக்கு. ஓவர் ஹெட் ஃபார்முலா பாருங்க, ஃபார்முலா ஃபார் ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட், அமௌண்ட் ஆஃப் ஓவர் ஹெட், ஓவர் ஹெட்டை எழுதிக்கோ, டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இதுதான் காமனாக செய்கிறது. ஓவர் ஹெட் பர் யூனிட் போடுவாங்க இல்லையா? ஸோ அமௌண்ட் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் த பேஸ், இதுதான் ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் கண்டுபிடிக்கிறது. ஆனால் பட் தெர் ஆர் சம் அதர் ஃபார்முலா ஆல்சோ. பாருங்க, ஆக்சுவல் ஓவர் ஹெட் ரேட் ஃபார்முலா ஃபார் ஆக்சுவல் ஓவர் ஹெட் ரேட், ஆக்சுவல் டோட்டல் ஓவர் ஹெட் காஸ்ட் டிவைடட் பை ஆக்சுவல் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி. நீ உண்மையிலே எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண? 60,000 யூனிட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கியா? உன் டோட்டல் ஓவர் ஹெட் காஸ்ட் 6 லட்சமா? ஸோ 6 lakhs டிவைடட் பை 60,000 யூனிட்ஸ். ஓவர் ஹெட் 6 லட்சம் ரூபாய், 60,000 யூனிட்ஸ். ஸோ என்னது நமக்கு? ₹10 per யூனிட். இப்படி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இதுதான் என்னது? ஆக்சுவல் ஓவர் ஹெட் ரேட். புரிஞ்சிச்சா? ஸோ ஆக்சுவல் ஓவர் ஹெட் ரேட்னா ஆக்சுவல் டோட்டல் ஓவர் ஹெட் காஸ்ட் டிவைடட் பை ஆக்சுவல் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அர்த்தம். ஆக்சுவல் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டினா என்னது? ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அர்த்தம். ஓகேவா? ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட்டு, ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட்டு பாருங்க, இதுக்கு என்ன ஃபார்முலானா, ஃபார்முலா ஃபார் ப்ரீ டிட்டர்மைன்டு ஓவர் ஹெட் ரேட்னா எஸ்டிமேட்டட் ஓவர் ஹெட் காஸ்ட் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி.
நான் 70,000 யூனிட்ஸ் வரும்னு நினச்சேன், 5 லட்சம் தான் ஓவர் ஹெட் வரும்னு நினச்சேன். அப்போ 5 lakhs டிவைடட் பை 70,000 யூனிட்ஸ் நான் போட்டு கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, தட் இஸ் கால்டு ப்ரீ டிட்டர்மைண்ட் ஓவர் ஹெட் ரேட். அவ்வளோதான். இப்போ பிளாங்கெட்னா சிங்கிள் பிளாங்கெட் ரேட்டு. அப்போ நல்லா கவனிங்க, ஓவர் ஹெட் காஸ்ட் ஃபார் த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை மட்டும் எடுத்துகிட்டு செய்கிறது. அப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் டிவைடட் பை டோட்டல் குவான்டம் ஆஃப் த பேஸ். நீ பேஸ் என்ன எடுக்கிறியோ, யூனிட்ஸ் எடுத்தால் யூனிட்ஸ், அதான் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி எடுத்தோம்னா லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி, டைரக்ட் லேபர் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை லேபர் அவர்ஸ், மெஷின் ஹவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், எதனாலும் பேஸாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பேஸ் எடுத்துருக்கோமோ அதோட டோட்டல் குவான்டம். ஓகேவா? திஸ் இஸ் பிளாங்கெட் ரேட். பிளாங்கெட் ரேட் மீன்ஸ் நத்திங் பட் சிங்கிள் ஓவர் ஹெட் ரேட். இது வந்து இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அ ஸ்மால் கன்சர்ன், ரைட். அடுத்து பாருங்க, மல்டிபிள் ரேட்ஸ் போடுவாங்க. அப்போ மல்டிபிள் ரேட்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்னா, ஃபார் ஈச் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஃபார் ஈச் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், காஸ்ட் சென்டர் ஒவ்வொரு காஸ்ட் சென்டருக்கும், அடுத்து ஃபார் ஈச் ப்ராடக்ட் லைன். பாருங்க, ஓவர் ஹெட் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஓவர் ஹெட் காஸ்ட் அலோகேட்டட் அண்ட் அப்போர்ஷன்ட் டிவைடட் பை கரஸ்பாண்டிங் பேஸ், அதுக்குரிய பேஸை போடணும். இப்போ அதுக்கு தான் நம்ம கீழே எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பாருங்க, ப்ரொடக்ஷன் யூனிட் மெத்தட். அப்போ கரஸ்பாண்டிங் பேஸ் என்னது நமக்கு? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். மேலே டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் யூனிட் மெத்தட். ஓகேவா? அடுத்து பாருங்க, பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் வேஜஸ் அதுலேயே இருக்கு. டோட்டல் ஓவர் ஹெட்ஸ், இப்போ இதுக்கு நான் என்ன சொன்னேன்ப்பா, டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் divided by number of units produced. Okay. இப்போ பாருங்க, percentage of direct wages. இதுக்கு ஃபார்முலா என்னது? total overheads divided by direct wages or direct labor into 100% கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்து பாருங்க, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னா எப்படி போடணும்? இதில் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இன்டூ 100. பர்சன்டேஜ் ஆஃப் பிரைம் காஸ்ட்னா டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை பிரைம் காஸ்ட் இன்டூ 100. ஓகே, இப்போ பர்சன்டேஜும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? இன்டூ 100 போடணும். இப்போ டைரக்ட் லேபர் ஆர் அப்படி கொடுக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல டோட்டல் ஓவர் ஹெட் divided by direct labor hours. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல உன்னோட ஆன்சர் பர்சன்டேஜில் வராது. ஏன்னா ருப்பீஸ் ஏதோ இங்கே 125 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டோம். 125 பெர் லேபர் அவர் அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்கள், மெஷினார் ரேட். இந்த மெஷினார் ரேட்டும் நமக்கு அதே தான். டோட்டல் ஓவர் ஹெட் டிவைடட் பை டோட்டல் மெஷினார்ஸ். அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி வரும்? 7.50 பெர் மெஷினார்னு வரும். ஓகேவா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் வந்து நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். நம்ம நேற்று ஆக்சுவலி இப்போ இந்த ஓவர் அப்சார்ப்ஷன் அண்டர் அப்சார்ப்ஷன் பற்றி ஒரு சின்ன இது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓவர் ஹெட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஓவர் ஹெட்ஸ் இன்கர்டு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எதுக்குள்ளே போகிறோம்? நம்ம அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட் தியரி படிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓவர் ஹெட்ஸ் இன்கர்டு 1,50,000. incurred. Overheads recovered 1 lakh. நல்லா கவனிக்கணும். The recovered means absorbed. Overheads incurred. Incurredனா உண்மையிலே ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் 1,50,000. ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப்டு வந்து 1 lakh. அப்போ இதை பார்த்தாலே தெரியுது இது கம்மியாக இருக்கா? ஸோ அண்டர் அப்சார்ப்ஷன். ஓகேவா? சரி, தெர் ஆர் சோ மெனி காஸ்ட் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் இவ்வளோ இருக்கான், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இது அண்டர் அப்சார்ப்ஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு த அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்டு ஓவர் ஹெட்ஸ் வில் பி ட்ரீட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ அண்டர் அப்சார்ப்ஷனுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்.
இந்த அண்டர் அப்சார்ப்ஷனை நான் எப்படி சரி கட்ட போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ அண்டர் அப்சார்ப்ஷன் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்க்குறேன். 50,000 ரூபாய் அண்டர் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த 50,000த்தை நான் இந்த டோட்டலாக இருக்கு இல்லையா இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். கூட்டுங்க, 10 lakhs + 8 lakhs + 7 lakhs. ஸோ 25 lakhs. அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்க, 50,000 டிவைடட் பை 25 lakhs போட்டால் ருபீஸ் 0.020 வருது. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 3 இது நம்ம பார்த்தோம்ல, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 10 lakhs இன்டூ 0.020 20,000 அங்கே கொடுத்துருங்க. அடுத்து ஃபினிஷ்டு குட்ஸ் 8 lakhs இன்டூ 0.020 ஸோ எவ்வளோ வருது? 16,000. அப்போ இந்த ஃபினிஷ்டு குட்ஸில் 16,000 ரூபாயை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் நான் 20,000த்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒர்க் இன் ப்ராக்ரஸில் 7 lakhs இருக்குது, அதில் 20%னா 14,000 நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். பிகாஸ் ஐ ஹாவ் டு அட்ஜஸ்ட். நான் வந்து தப்பாக அப்சார்ப் பண்ணிட்டேன், அண்டர் அப்சார்ப்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? அந்த ஓவர் ஹெட்டை நான் கூட்டணும் இல்லையா? அப்போ நான் எதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா இருக்கிற எல்லா ஐட்டம்ஸை எடுத்துக்கிட்டேன். காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ டோட்டல் 3 கூட்டினோடனே 25 லட்சம் வந்தது. எனக்கு இருக்கிற அந்த அண்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளவு? 50,000. ஸோ 50,000 டிவைடட் பை 25 லட்சம் அப்படிங்கிறதுல 0.020 1 ரூபிக்கு 0.020. அப்போ 10 lakhs இன்டூ 0.020 20,000. காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் அட்ஜஸ்டட் வந்து டு பி அட்ஜஸ்டட் 20,000. ஃபினிஷ்டு குட்ஸில் டு பி அட்ஜஸ்டட் 16,000. ஒர்க் இன் ப்ராக்ரஸில் டு பி அட்ஜஸ்டட் 14,000. அண்டர்ஸ்டுட்? ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நான் போட போகிறதில்ல, ஏன்னா இதில் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து இந்த இருக்கு பாருங்க, பவர், லைட்டிங், ஸ்டோர்ஸ் ஓவர்ஹெட், வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டாஃப், டிப்ரிசியேஷன், ரிப்பேர்ஸ், ஜென்ரல் ஓவர்ஹெட்ஸ், ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ். இப்போது இதுக்கு வந்து எது பேஸ் அப்படிங்கிறது பேஸ் மேலே கொடுத்துருக்காங்க. டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அசெட் வேல்யூ, நம்பர் ஆஃப் லைட் பாயிண்ட்ஸ், ஏரியா. இதில் எந்த பேஸ் சூட்டபிள் பேஸ் அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செஞ்சிடணும்னா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி போட்டுறணும். ஓகேவா? பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி போட்டிங்க. போட்டுட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹவு மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தா எக்ஸ் ஒய். there are 2 departments, service departments, X and Y. அப்போ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸுக்கு டோட்டல் வரும் இல்லையா, டோட்டல் ஓவர் ஹெட்ஸ், அதை நல்லா கவனிக்கணும். அப்போர்ஷன் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒய் அக்கார்டிங் டு டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ் படி பிரிப்பியா. இங்கே டைரக்ட் வேஜஸ் பாருங்க, 30,000, 45,000, 60,000. தட் இஸ் 30 is to 45 is to 60 is to 15 is to 30. ஸோ இது எல்லாமே 15ஆல் போகுமா? ஸோ 2 is to 3 is to 4 is to 1 is to 2. இந்த ப்ரப்போர்ஷனில் பிரிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? எதப்பா? டிபார்ட்மெண்ட் ஒய்யோடத. சரி, டிபார்ட்மெண்ட் எக்ஸோடத 5 is to 3 is to 2 ரேஷியோவில் பிரிக்க சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து நமக்கு 5 வேண்டியதில்லை, இது மட்டும் போதும். ஸோ நம்ம இது வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ நான் இதை கேன்சல் பண்ணி விட்டுறேன். 2 is to 3 is to 4. ஏன்னா நம்ம வந்து இது வந்து என்னது, டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் நம்ம என்ன செய்ய போகிறோம், 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பிரிக்க போகிறோம். ஸோ 2 is to 3 is to 4 ரேஷியோவில் நான் பிரித்து போட்டேன்னா போதும். ஓகேவா? இது வந்து 5 is to 3 is to 2 ரேஷியோவில் பிரிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். முந்தின வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரியை. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் போடுறோம் பேஸை யூஸ் பண்ணி. ரெண்டாவது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஓவர் ஹெட்டை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிக்கிறதுக்கு ஒய் டிபார்ட்மெண்ட்டோடத டைரக்ட் வேஜஸ் ப்ரப்போர்ஷன்லையும் எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடத 5 is to 3 is to 2னும் பிரிக்கிறோம். ஓகேவா? இந்த பிரித்து போட்டிருக்காங்க பாருங்க, இது டைரக்ட் வேஜஸ் ரேஷியோவில் பிரித்து போட்ட உடனே இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் டோட்டல் ஓவர் ஹெட் கிடச்சிரும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், இனிமே தான் நம்ம பார்க்க போகிற ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட்டு. ஓகேவா? பாருங்க, டைரக்ட் வேஜஸை பேஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ
நம்ம பார்த்தோம்ல percentage of direct wages method. அப்போ overheads, total overheads divided by direct wages into 100, 170%. அடுத்தது total overhead divided by 45,000 into 100. அடுத்தது total overhead divided by 60,000 into 100 அப்படின்னு போட்டு பர்சன்டேஜில் ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஓவர்ஹெட் ரெக்கவரி ஆன் த பேசிஸ் ஆஃப் டைரக்ட் வேஜஸ். ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. அஸ்யூமிங் தட் ஓவர்ஹெட்ஸ் ஆர் ரெக்கவர்டு ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் வேஜஸ். அப்போ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சுட்டு செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனை செஞ்சுட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் வேஜஸ் கண்டுபிடிச்சு ஓவர்ஹெட்டை ரெக்கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? முடிஞ்சா? புரிஞ்சதா? ரைட். இந்த ப்ராப்ளம் போட தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே தான் பாருங்கள். சில பல எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். குட் யூ ஃபாலோ மீ? நீங்கள் அப்படி ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா தான் நம்மளால் வேகமாக முடிக்க முடியும். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளமும் நம்ம செஞ்சுட்டே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டவுட் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறோம். ரைட். ஸோ A, B and C ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ், 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் D and E இருக்காங்க. தெர் ஆர் சம் எக்ஸ்பென்சஸ் கிவன் அண்ட் தெர் ஆர் சம் பேசஸ் ஆல்சோ கிவன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் பேசஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 5 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ABCDE, தட் இஸ் 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பிரித்து போடணும். தட் இஸ் கால்டு, வாட் இஸ் இட் கால்டு? பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். ரைட். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேசிஸை பார்த்தோம்னா, ப்ரொபோர்ஷனை பார்த்தோம்னா, which method you have to use? Repeated distribution method or simultaneous equation method. In this problem, the method is not given. அது எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கொடுக்கவே இல்லை. அதனால நம்ம வந்து எனி மெத்தட் யூ கேன் யூஸ். இஃப் யூ லைக் ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் யூ கேன் டூ, ஆர் இஃப் யூ லைக் simultaneous equation method you can do. ஓகேவா? ஸோ அதுபடி நம்ம செய்யலாம். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஃப் இட்ஸ் ரா மெட்டீரியல் காஸ்ட் இஸ் ₹50, லேபர் காஸ்ட் இஸ் ₹30 கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் தெரியாது. ஓவர் ஹெட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இட் பாசஸ் த்ரூ டிபார்ட்மெண்ட்ஸ் ABC ஃபார் 4, 5, 3 hours ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துட்டாங்க அவங்களே. என்னவா? 4 hours ஃபார் டிபார்ட்மெண்ட் A, 5 hours for department B and 3 hours for department C. So first step, primary distribution. This is primary distribution. இதை primary distribution அவங்க சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? apportionment. apportionment. ஓகேவா? அடுத்து பாருங்க, reapportionment by using repeated distribution method. repeated distribution method யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 9,339 and 9,062, 12,199. இதில் ஒர்க்கிங் ஹவர்ஸை போட்டிருக்காங்க. போட்டு ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ? 1.50 ஃபார் A டிபார்ட்மெண்ட், 2.25 rupees per hour. ஃபார் B டிபார்ட்மெண்ட் 3 rupees per hour ஃபார் C டிபார்ட்மெண்ட் C. ஓகேவா? இப்போ பாருங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு. மெட்டீரியல் ₹50 எழுதிட்டாங்க, லேபர் ₹30 எழுதிட்டாங்க. ஓவர் ஹெட் பாருங்க, ஏக்கு 4 hours, ஸோ 4 hours into 1.50, பிக்கு 3 hours, 3 point into 2.25, சிக்கு 3 hours. ஓகேவா? 3 hours into 3 rupees 9. ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அழகா. புரிஞ்சிருச்சா? ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் எழுதியிருக்காங்க 6,226 ஃபார் ப்ரொடக்ஷன், சாரி டிபார்ட்மெண்ட் A, and for department B 4,028 and 4,066. ஒன்றும் கிடையாது, ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஹவர்ஸ் பெர் ஹவருக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட் பெர் ஹவர் பாருங்க, நமக்கு 1.50, 2.25, 3 கிடைச்சது. ரைட்டா? பட் நம்ம இங்கே ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஓவர் ஹெட்ஸ், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் போடுறோம். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் டிபார்ட்மெண்ட் ஏக்கு 4 hours, அப்போ 4 hours into 1.50, அடுத்து 3 hours into ₹2.25, அடுத்து 3 hours into ₹3 போட்டோம்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் 106.25 கிடைச்சிருச்சு. அகெயின் they have applied the simultaneous equation method also. So if you prefer to do the problem using simultaneous equation method, then no problem. அதுக்கும் நமக்கு தேவையானது
இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம போட போகிற ப்ராப்ளம் இதுதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு எல்லா ஓவர் ஹெட் ரேட்டையும் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம நிறைய மெத்தட் பார்த்தோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட், அதுக்கப்புறம் மெட்டீரியல் காஸ்டோட பர்சன்டேஜ் பார்த்தோம் நம்ம, அதுக்கடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஆன் லேபர் காஸ்ட், அப்புறம் ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட் பெர் லேபரார், அடுத்து பெர் மெஷினார். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் நம்ம. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், மெட்டீரியல் யூஸ்டு 6000, டைரக்ட் வேஜஸ் 4950, லேபர் ஹவர்ஸ் ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து மெஷின் ஹவர்ஸ் எவ்வளோ மெஷின் ஹவர்ஸ் ஓடி இருக்குன்னா 1200 ஹவர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஓவர் ஹெட்ஸ் சார்ஜ்டு டு டிபார்ட்மெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இவங்க வந்து இது டோட்டலுக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ முதல்ல ஒவ்வொரு இதுக்கும் மெஷின் அவர் ரேட்டு கண்டுபிடிக்கணும். மெஷின் அவர் ரேட்டாக இருக்கலாம், இல்லை லேபர் அவர் ரேட்டாக இருக்கலாம், இல்லை பர்சன்டேஜ் ஆன் டைரக்ட் வேஜஸ், இல்லை பர்சன்டேஜ் ஆன் மெட்டீரியல். இதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேட் அப்ளை பண்ணி ஒரு ஆர்டருக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆன் ஒன் ஆர்டர். ஓகேவா? இது டோட்டலாக ஃபேக்ட்ரிக்கு எவ்வளோங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒன் ஆர்டருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா டோட்டலை வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், பர்சன்டேஜ் ஆன் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ என்னோட ஃபார்முலா என்ன? ஓவர் ஹெட் டிவைடட் பை மெட்டீரியல் காஸ்ட். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ்னு. அதனால நான் இன்டூ 100 போட்டுறேன். இப்போ ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஓவர் ஹெட் எவ்வளவு? ஓவர் ஹெட் 25,000. இதில் மெட்டீரியல் எவ்வளவு? 36,000. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓவர் ஹெட் 25,000 டிவைடட் பை 36,000 இன்டூ 100 போட்டோம்னா 69.44% எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து டோட்டல் ஓவர் ஹெட் ரேட்டு. ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் ஓவர் ஹெட் ஆன் மெட்டீரியல் காஸ்ட் படி. அடுத்து லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட்னா என்னது? வேஜஸ். ஸோ பாருங்க, வேஜஸ் எவ்வளோன்னு பாருங்க. வேஜஸ் 30,000. ஸோ என்ன எழுதணும்? 25,000 டிவைடட் பை 30,000 இன்டூ 100, 83, 1/3% வருது. இது ரெண்டும் தான் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அடுத்தலாம் பாருங்க, பெர் லேபர் ஆர் பெர் மெஷின் ஆர். ஸோ லேபர் ஹவர்ஸ் டோட்டல் எவ்வளோன்னு நான் பார்க்குறேன். 12,000 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன செய்யப்படுறேன்? 25,000 divided by 12,000 hours is equal to rupees 2.083. அடுத்து பெர் மெஷினார். மெஷினார் டோட்டல் எவ்வளவு? 20,000 hours. ஸோ 25,000 rupees ஓவர் ஹெட் எழுதிக்கிட்டேன். மேலே எப்போவுமே ஓவர் ஹெட் தான், கீழே மட்டும்தான் ஆன் வாட் எதில் கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் காஸ்ட்னா மெட்டீரியல் காஸ்ட் இன்டூ 100 போடுறீங்க, லேபர் காஸ்ட்னா லேபர் காஸ்ட் இன்டூ 100. பெர் லேபரார்னா கீழே லேபர் ஹவர்ஸ் மட்டும் போட்டால் போதும், இன்டூ 100 வேண்டியதில்லை. பெர் மெஷினார்னா கீழே மெஷின் ஹவர்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஸோ போட்டால் நமக்கு rupees 1.25. ரைட், கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ரேட்டு கண்டுபிடிச்சாச்சு, ஓவர் ஹெட் ரேட்டு. இப்போ அதை அப்ளை பண்ண போகிறோம் ஒரு ஆர்டருக்கு. நல்லா கவனிக்கணும், ஒரு ஆர்டருக்கு மெட்டீரியல் காஸ்ட் பாருங்க 6,000. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா 6,000 இன்டூ பர்சன்டேஜ் ஆன் மெட்டீரியல் காஸ்ட் 69.44%. ஸோ 4,166 ரூபா வருது ஓவர் ஹெட். அடுத்து பாருங்க, ஓவர் ஹெட் ஆன் லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட்டுக்கு பர்சன்டேஜ் 83.33% கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, லேபர் காஸ்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தா 4,950. ஸோ 4,950 இன்டூ 83.33% போட்டோம்னா 4,125 ஓவர் ஹெட். அப்சார்ப்டு நல்லா கவனிக்கணும். ஓவர் ஹெட் ரெக்கவர்டுன்னு நீங்கள் வார்த்தை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஓவர் ஹெட் அப்சார்ப் பண்ணது எவ்வளவு? 4,125. நீங்களே பாருங்களேன், மெட்டீரியல் காஸ்ட்டை பேஸ் பண்ணால் 4,166 வருது, லேபர் காஸ்ட்டை பேஸ் பண்ணால் 4,125. அடுத்து பாருங்க, பெர் லேபர் ஆர் இன்டூ 100 போடக்கூடாது. ஸோ நம்ம 1,650 இன்டூ பெர் லேபர் ஆர் கண்டுபிடிச்சு வச்சோம்ல, rupees 2.083 மல்டிப்ளை பண்ணால் 3,437. ரைட், லாஸ்ட் ஒன் பெர் மெஷினார். ஸோ டோட்டல் நம்ம பார்க்குறோம், மெஷினார்ஸ் 1,200 ஹவர்ஸ் இந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு. ஸோ 1,200 இன்டூ rupees 1.25 போட்டோம்னா rupees 1,500. See the difference. ஆன் மெட்டீரியல் காஸ்ட்னா 4,166 ரூபா, ஆன் லேபர் காஸ்ட்னா 4,125. அது கூட பரவாயில்ல, கிட்ட இருக்கு. பெர் லேபர் ஆர் கணக்கில் நம்ம ஓவர் ஹெட் ரெக்கவர் பண்ணோம்னா 3,437 தான் வருது. இன்னும் மோசம் மெஷினார் படி பார்த்தோம்னா 1,500. யோசித்து பாருங்க, ஒரு கம்பெனி மெஷினார் படியும்
இன்னொரு கம்பெனி லேபராக இருப்படியும் இன்னொரு கம்பெனி மெட்டீரியல் காஸ்ட் பேஸ்லையும் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஓவர் ஹெட்டில் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் வரும் அப்படின்னு. ஆக்சுவல் ஓவர் ஹெட்டுக்கும் அப்சார்ப்டு ஓவர் ஹெட்டுக்கும் கண்டிப்பாக நமக்கு டிஃப்ரென்சஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இப்போ வந்து இதோட சொல்யூஷன் என்ன, அப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், இப்படி டிஃப்ரென்ஸ் வருதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. இப்போ வந்து நமக்கு மாடர்னாக ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ஏபிசின்னு சொல்லி காஸ்டிங் புக் இப்போ எல்லா காஸ்டிங் புக்லேயும் இருக்குது. நமக்கு சிஎம்ஏக்குலேயும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இருக்குது ஏபிசி. அப்போ அதை வந்து புதுசாக கொண்டு ஆக்டிவிட்டி பேஸ்டில் நம்ம அந்த ஓவர் ஹெட்டை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதோட வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 2 டாபிக் பார்த்துருக்கோம். கெப்பாசிட்டி லெவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். 2வது அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட் எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன பேஸை வச்சு பண்ணுவாங்க, மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், லேபர் ஆர், மெஷின் ஆர்ஸ், சம்டைம்ஸ் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இது பிகாம்க்கும் நமக்கு யூஸ் ஆகும், சிஎம்ஏ இன்டர், சிஏ இன்டர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.